வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ராத்திரி நேரங்களில் நம்மளோட சிங்க் வழியாக நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லைகள் வந்து அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் சிங்க்கில் ஒரு விதமான கெட்ட வாடை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து எப்போவுமே சிங்க்கை ராத்திரி நேரத்தில் வந்து சுத்தமாக வச்சுருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாஷ் பண்ணுற மாதிரி பாத்திரம் சேர்ந்து இருந்தாலுமே அதை தனியாக ஒரு கூடையில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. எப்போவுமே சிங்க்கை மட்டும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிடுங்க. சிங்க்கில் வந்து நீங்கள் பாத்திரம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிங்க்கும் வந்து ஸ்மெல் அதிகமாக எடுக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி வந்து பவுடர் போட்டு விட்டுருங்க. பவுடர் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா சிங்க்கில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவுடர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சிங்கோட ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக வந்து ஒரு பேப்பர் வந்து மடித்து போட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு கரப்பாம்பூச்சி தொல்லைகளும் வந்து வராது. எப்போவுமே வந்து சிங்கை க்ளீனாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ராத்திரி நேரத்தில் பாத்திரங்கள் வந்து அதிகமாக சிங்கில் வந்து சேர்த்துறாமல் இந்த மாதிரி சுத்தமாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர்ற கரப்பாம்பூச்சி தொல்லைகள் அது மாதிரியெல்லாம் எதுவும் வராது. பேப்பரும் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டிங்க அப்படின்னா பூச்சிகள் வந்து மேலே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி கொட்டாங்குச்சி மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது கொட்டாங்குச்சி வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2-3 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவை வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நான் ஒரு லேயர் வந்து பொடி வந்து போட போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூண்டு பொடி வந்து வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பொடி வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சைட் டிஷ்ஷும் வந்து எதுவுமே தேவைப்படாது. மாவு வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் பொடி, திரும்ப ஒரு லேயர் மாவு, ஒரு லேயர் பொடி அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடியாக எடுத்து வச்சதை வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம கொட்டாங்குச்சியில் வந்து பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் டைம் கொடுங்க. 15 நிமிஷம் வரைக்குமே வந்து அது வெந்தால் தான் நல்லா உங்களுக்கு வந்து உள்பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். இது வந்து வேகும்போதே பார்த்திங்க அப்படின்னா வீடே வந்து மணக்கிற அளவுக்கு நல்ல கமகமான வாசம் வந்து வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாலே ஒருத்தர் வந்து வயிறார சாப்பிட்டுடலாம். அவ்வளோத்துக்கு பெருசாகவும் இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்ஷும் வந்து இதுக்கு செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். லைட்டாக ஆறி வரும்போது கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக பொடி சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொடியெல்லாம் இதில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு வாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து துண்டு துண்டாக அப்படியே உடஞ்சி துரு பிடிச்சி விழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்பவே தேஞ்சு போன மாதிரியும் ஆகிடும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து வாங்கின உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து வாங்குகிற ஸ்க்ரப்பரே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி வந்து வாங்க வேண்டிய அவசியமும் வந்து வராது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஷாம்பு இல்லைன்னா ஏதாவது வந்து லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அது நல்லா நுரைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஷாம்பு வந்து சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வைக்கும் போதே வீட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பழைய ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரத்தில் அது வந்து டேமேஜும் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடஞ்சி துரு பிடிச்சி விழுகவும் விழுகாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நான் எல்லா ஸ்க்ரப்பரையும் வந்து சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரப்பரை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்க்ரப்பர் வந்து சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவும் போது நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா பழைய ஸ்க்ரப்பரையும் நான் வந்து சேர்த்து போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் துரு பிடிச்சி அது வந்து உடஞ்சி துண்டு துண்டாக வந்து விழுகாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ 4th டிப் என்னென்னு பார்க்கலாம்.
எப்போவுமே முட்டை வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சில டைமில் நம்ம அதை வந்து மசாலா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாதியாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சரியான முறையில் வந்து கட் ஆகி வராது. இப்போ வந்து கத்தி யூஸ் பண்ணி அந்த முட்டையை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் பார்த்திங்கன்னா துண்டாக வந்து உடஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். சரியான ஷேப்பில் வந்து வராது. இன்றைக்கி நம்ம வெறும் நூல் மட்டும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேக வச்ச முட்டை வந்து எடுத்திருக்கேன். நூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த முட்டைக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு நான் இப்போ வந்து பிடிச்சி இழுக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி வந்து பிடிச்சி கீழ்ப்பக்கமாக இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து அது அழகாக கட்டாகி வரும். நல்லா ஷேப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த மஞ்சக்கரு வந்து உங்களுக்கு துண்டாக உதிர்ந்தும் வந்து போகாது. இப்போ நான் இவ்வளோ முட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல சூப்பராக ஒரு ஷேப் வந்து கிடச்சிருக்கு. மஞ்சக்கரு வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்ருக்கு பாருங்கள், முட்டையோட ஒட்டிக்கிட்டு. ஸோ உதிர்ந்து வந்து நமக்கு வரவே இல்லை. இப்போ நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே வந்து முட்டை கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அழகாக வந்து நம்ம சூப்பரான ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஒரு காம்பினேஷன். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து இந்த 65 மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறதா இருந்தாலுமே இனிமேல் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த முட்டை எல்லாத்தையுமே அந்த மசாலாவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் வந்து வச்சு நீங்கள் முட்டை ஃப்ரை பண்ணும்போது. இப்போ கட் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே அந்த கருவேப்பிலைக்கு மேலே இப்படி அடுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடிஷ் ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.